இப்போ இந்த பாக்ஸ் ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் நான் அளவு எடுக்க போகிறேன். அதாவது இங்கே ஆரம்பிக்கிறேன் அளவை. இது முன்பக்கம், அதனால் இப்படி ஆரம்பிக்கிறேன். இப்படி ஆரம்பித்து இப்படியே கொண்டு வந்து இந்த டேப்பை இப்படி கொண்டு வந்து திருப்பி இங்கே வச்சு திருப்பி முன்பக்கம் கீழே வரை இறக்குறேன். 24.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த மேட்டை நான் 24.5 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஓரத்தை வந்து 24.5 எவ்வளோ இங்கே வருதுன்னு பார்த்து கம் போடுறேன். இருக்கா, இங்கேருந்து வர்றதுக்கு 24 இங்கே வருது. நான் இப்படி கம் போட்டுக்கிறேன். பக்கத்தில் வரணும்னா கூட இங்கே கால் விட்டு வந்துக்கலாம். போட்டுட்டு லைட்டாக தொடச்சிட்டுக்கிறேன். இப்போ தொடச்சிட்டு இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நான் என்ன செய்றேன், இந்த பாக்ஸுக்கு கம் போட்டுக்கிறேன். பாக்ஸுக்கு எல்லா பக்கமே கம் போடணும். அது கம் போடும்போது நல்லா போட்டுக்க வேண்டியதா. இப்படி கம் போட்டு இதை காய வச்சுறேன். இப்போ நான் 24 இன்ச்சு வெட்டிக்கிறேன். நல்லா காஞ்சிடுச்சு, அதனால் எங்களுக்கு சரியாக தெரில. வெட்டி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, முதல் இந்த பக்கம் விட்டுறதுக்கு நான் எடுக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச்சு நல்லா இல்லை, அதனால் அந்த 1 இன்ச்சு விட்டுட்டு இங்கே இருக்குல்லையா, இங்கே இருக்கிறத நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு இந்த கோரையை கனெக்ட் பண்ணியே கட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து கம் போட்டுக்கிறேன். ஒரு 8 இன்ச்சு வர அளவுக்கு கம் போட்டுக்கிட்டேன். அதுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி இந்த 24 இருக்கு இல்லையா, இந்த 24 நீளத்துக்கு நான் அதை ஜரி எடுக்கிறேன். ரெண்டு ஜரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பெரிய ஜரி ஒன்று இருக்குல்ல,
இந்த பெரிய ஜரிகையை ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இதையும் நான் கம் போட்டு கொஞ்சம் காய வச்சுறேன். கம்பு ஓரம் வந்து நல்லா இருக்கணுங்க, முக்கியம் அது. அதே மாதிரி இந்த இதையும் நாங்கள் போட்டு எப்பயுமே ஓரம் வந்து கம்பு நல்லா இருக்கணும், நல்லா கவனமாக போட்டுறணும். இதோட 3 போட்டு காய வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் ஒட்டிடுறேன். இப்போ சரிங்களா, கரெக்டாக வச்சு நேராக வச்சு இங்கே நேராக இருக்கா செக் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிட்டு இங்கே நேராக இருக்கா, இந்த கூரை நேராக இருக்கா செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு கட்டி விட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு வெட்டி விட்டுக்கிறேன். மேற்கூரை கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுனால 2 கூரையை விட்டுட்டு தான் விட்டுறேன். தேவையில்லாத கூரையை நான் வெட்டி எடுத்துறேன். இப்போ இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கத்திரி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ இந்த கோரை வச்சுருக்கேன்ல, இந்த கோரையை இப்போ இதுலேருந்து அவுட்ரு லைன்லேருந்து அவுட்ரு லைன் அப்படியே இந்த அளவுக்கு வருது. இந்த அளவுக்கு நான் வெட்டிக்கிறேன். வெட்டிட்டேன். இப்போ இதை ஃபுல்லாகவே நான் கம் போட்டேன்.
இப்போ இது கொஞ்சம் நேரம் காயிட்டும் லேசாக. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த மாதிரி வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதையும் கம் போட்டு வைக்கணும். அது மாதிரி இந்த இருக்குல்லையா, இந்த வேலையும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு பீஸை எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை கம் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இது தேவைப்படுது, அவங்களுக்கு ஒட்டும் போதே தெரிஞ்சிடும் எதுக்கு தேவைப்படுது. எல்லா இலையுமே ஓரம் நல்லா போட்டு காய வச்சுக்குவோம். இப்போ இதெல்லாம் போட்டிருக்கேன். இது காய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷமாக ஆகும். அது திட்டிக்கும் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு வந்து அடுத்த வேலையை பார்க்குறேன்.